அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அடுத்த திருமண நிகழ்வில் இன்னும் பல ஜோடிகளுக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை தமிழ் பேசக்கூடிய உலகத்துக்கு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சிக்கே வந்து கலந்துருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்தி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து கொடுத்தால் அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் சொன்னாங்க. இந்த ஜமாத்துக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யாரெல்லாம் ஒரே ஒரு ரூபாய் இங்க டொனேஷன் கொடுத்திருந்தாலும் கூட அவர்களும் நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட 19 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து திருமணம் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் ஆமீன் சொல்லுங்க. ஒரு திருமணம் அல்ல, இங்க யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கும் 19 பிள்ளைகளையும் பெற்றெடுத்து வளர்த்தி திருமணம் செய்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கொடுப்பானாக. இந்த திருமணத்தை போல பரக்கத்தான திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டைரக்ட் துஆ இந்த திருமணத்துக்கு தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் எந்த திருமணம் குறைவான செலவில் நடைபெறுகிறதோ அதுவே சிறந்த திருமணம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை சொல்றேன், அவசியம் எல்லாரும் வீட்டுக்கு போய் மலையாளத்தில் படிச்சு பாருங்க. 24வது சூரா அன்-நூர் 32வது வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாழ்க்கை துணை இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் பணி செய்பவர்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். நாம செஞ்சு வைக்கணும் அவங்களுக்கு. அப்படி செய்து வைத்தால் அவர்களை நான் பணக்காரனாக ஆக்குகிறேன், கொடையாளர்களுக்கெல்லாம் நான் கொடையாளன் என்கிறான். அந்த அடிப்படையில் இந்த திருமண நிகழ்வை போல ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தேசத்திலையும் இப்படி போன்ற நிக்காஹ்கள் நடந்தால் நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய ஈமான் பாதுகாக்கப்படும். அந்த பெண் பிள்ளைகளுடைய சந்ததியாக ஈமானிய சமுதாயம் உருவாகுவதற்கும் இது காரணமா இருக்கும். கடைசியா நான் யாருன்னு சொல்லிடுறேன். நாங்க தமிழ்நாட்டில் மஸ்ஜிதை மையமாக வைத்து ஏராளமான மக்கள் பணி 1100 மஸ்ஜிதுகள் மூலியமாக செஞ்சுக்கிட்டு வரோம்.